நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே இந்த அற்புதத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுவதற்கும் நல்ல கிருபை தந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். நானே இயேசு ஜீவப்ப ஊழியத்தின் மூலமாக அநேக இடங்களிலே, அநேக திருச்சபைகளே, அநேக குடும்பங்களிலே, மருத்துவமனைகளை போய் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். குடும்பங்கள் கடந்து சென்று ஜெபிக்கிறோம். திருச்சபைகளை போய் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிறோம். அதே போல் கைப்பிரதி ஊழியங்கள், இப்படிப்பட்ட ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நானே சுஜீவப்ப ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக செய்கிற காரியங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அதை வைத்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்முடைய ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். 2 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்படுகிறது. இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பாருங்கள், 2 பேரோ 3 பேரோ நம்ம எங்கெல்லாம் கூடி இருக்கிறோமோ, எங்கெல்லாம் கூடி இருந்து ஜெபிக்கிறோமோ, அங்கெல்லாம் இயேசு ஆவியானவர் இறங்கி வருவார். ஆவியானுடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய இதயத்தை திறந்து கொடுக்கணும், நம்முடைய ஆத்துமாவை திறந்து கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லி அப்போஸ்தலர்ல 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீ யூதாவிலும் சமாரியிலும் பூமியின் கடைசி மித்தமும் நீ சாட்சியாக இருப்பாய் என்று சொல்லி. அருமையான பார்த்து கொண்டிருக்கிற அற்புதத்தின் நேரமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையின் குடும்பமே, இந்த யோசுவா டிவி மூலமாய் டிவிக்கு முன்பாக அமர்ந்திருந்து இந்த அற்புதத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய இல்லத்துக்குள்ளே வர வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இல்லத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே போனார். எங்கே போனார் பாருங்க, மார்க்கு 1ஆம் அதிகாரம் அதில் 30வது வசனத்திலேருந்து 31வது வசனம் வரை நம்ம பார்ப்போமானால், அங்கே சீமோனுடைய வீட்டுக்கு போகிறார். சீமோனுடைய வீட்டுக்கு போய் அந்த சீமோனுடைய மாமி ஜுரமாக இருப்பதை கண்டு அவளை தொட்டு அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் எல்லோரும் அவங்களோடு இயேசுவோடு கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, இந்த சீமோனுடைய மாமி ஜுரமாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவளுடைய இல்லத்துக்கு போய் அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இப்போதும் நம்முடைய இல்லத்துக்குள்ளே இயேசு வர வேண்டும். இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே வர வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம வீட்டில் படுக்கையில் இருப்போம். அநேக நாட்களாய் திமிரவாதக்காரனுடைய நோயினாலே படுத்து கிடப்போம். சில நேரங்களில் பருப்பமானால் நம்முடைய இதயத்தினுடைய துடிப்புனால், இதயத்தினுடைய அடைப்புனால் நம்மளை பாதித்து கொண்டிருப்போம். நான் எவ்வளவோ வேலை வீட்டில் செய்கிறோம், ஆனால் என் சரீரம் பலனிழந்து போய் இருக்கிறதேன்னு சொல்லி கலங்கி நிற்கலாம். குடல் இறக்கத்தினால வயிற்று பகுதியில் இருக்கிற பலனத்தோடு கூட நம்ம வீட்டில் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நம்முடைய இல்லத்தில் இருந்து கொண்டு வேதனையோடு கூட இருக்கலாம்.
ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லி. அப்போ நம்ம வீட்டில் இருந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு நீ சுகத்தை தாரும், எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நம்முடைய வீடுகளில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய வீட்டிலிருந்து அண்டாந்து பார்த்து இயேசுவை கூப்பிடும் பொழுது, இயேசு நமக்கு மத்தியிலே கடந்து வருவார். இயேசு நம்ம வீட்டுக்கு கடந்து வருவார். நம்முடைய வீட்டில் வந்து நமக்கு சுகத்தை கொடுப்பார். பாருங்கள், மத்திய சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்தில் சொல்கிறது, அதுக்கு நான் வந்து உன்னை குணமாக்குறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், 100 அதிபதி என் வேலைக்காரனுக்காக சுகத்தை கேட்குறான், ஆனால் உன் விசுவாசத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த வார்த்தை மூலமாக அந்த குணமாக்குறார். அப்படிப்பட்ட இயேசு நம்முடைய இல்லத்துக்கு வர வேண்டும். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட இருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வல்லமை நம்முடைய ஆவியானவர் நம்முடைய இல்லத்தில் வர வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகத்தோடு கூட நம்ம காணப்படும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய்ன்னு சொல்லப்படுகிறது. அநேக வீடுகளில் பார்த்தீங்கன்னா துக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் ஒரு நாளுக்கு பாருங்கள், 100கணக்கான பேர்கள் மரித்து போகிறாங்க. எப்படி மரித்து போகிறாங்க பாருங்கள், கடனை வாங்கிக்கிட்டு கடனை கொடுக்க முடியாமல், பேங்கில் நகையை வைத்து திருப்ப முடியாமல், இப்படி அநேக குடும்பங்கள் வட்டியை கட்ட முடியலையே, கடனை கொடுக்க முடியலைன்னு சொல்லி தற்கொலை எண்ணங்களோடு கூட தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிற வீடுகள் அநேக உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் விடையை சொல்லுகிறது, பின்பாகம் சொல்லுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வீடுகளை நின்று கொண்டு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட வாங்க. சீமோனுடைய இல்லத்துக்கு போய் அவனுடைய மாமியை தொட்டு ஜுரம் அவனுடைய காய்ச்சல் ஜுரம் நீங்கி விட்டது, அவள் எழுந்து பணிவிடை செய்தாலே, அதே போல் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட நீங்கள் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். பாருங்க, அதில் லூக்காவில் சொல்லப்படுகிறது, அதில் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர். பரிசுத்த ஆவினால் அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பறவை போல் இறங்கி வந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரனான்னு சொல்லி அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தாங்க. அவர் ஞானஸ்தானத்தை எடுத்த பிறகு பாருங்க, அவர் வண்ணாந்தரத்தில் போய் 40 நாட்கள் உபவாசம் இருந்து அதுக்கு அப்புறமாக பிசாசினால் சோதிக்கப்பட்டு அவர் கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அற்புதங்கள் நடக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல பைபிள் வாசிக்கிறோம், நல்ல ஜெபிக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை பாசையிலே துதிக்க வேண்டும், அன்னை பாசையிலே பேச வேண்டும். அவரோடு கூட ரகசியமாக அவரோடு கூட நம்ம சஞ்சரித்து பேசும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லி. பாருங்க, ஒரு வாலிப சகோதரனுக்கு சரீரத்தில் பயங்கரமான ஒரு பலன் என்ன பாருங்க. நன்றாக இருந்த ஒரு மகன், நல்ல வேலைக்கு கடந்து போன மகன், நல்ல படித்த மகன், அவன் நல்ல டிகிரி வாங்கி நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருந்தார். பாருங்க, அவன் நல்ல அபிஷேகம் பெற்ற ஒரு மகன், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு மகன், ஒரு ஊழியத்தை செய்த மகன். ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி, இந்த கர்த்தருடைய பைபிள் இருக்கிற வேதாகமம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆவியானவரை அசடு பண்ணிவிட்டு துக்கப்படுத்தி விட்டு அவனுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை வந்தது. ஐடி கம்பெனியிலே வேலை செய்தான். பாருங்கள், அவன் தினமும் பைபிள் வாசிக்காதவன், பைபிள் வாசித்து ஊழியம் பண்ணினவன், சபைகளை தீர்க்க தரிசனங்கள் சொல்லி ஜெபிக்கிறவன், அநேக நோய்கள் வேதிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு மகன். அப்படிப்பட்ட ஒரு மகன் ஆண்டவரை பின்தங்கி அவன் எனக்கு வேலை வேணும் என்று சொல்லி, உலகபரமான வேலை வேணும் என்று சொல்லி போனவன்.
ஆனால் அவன் சரியாக பைபிள் வாசிக்கவில்லை, சரியாக ஜெபிக்கவில்லை. பாருங்க, அவனுக்கு வந்தது ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான வேதனை. குஷ்டரோகம், குஷ்டரோகியினுடைய நோய் அவன் மேல் பட்டது. கைகாலெல்லாம் குஷ்டம், உடம்பு முழுதும் குஷ்டரோகினால் பாதிக்கப்படுகிறான். எந்த பெற்றோர்கள் என்னுடைய மகன் என்று சொல்லி தூக்கி முத்தம் கொடுத்தார்களோ அவர்களே துரத்தி விடுகிறார்கள். எந்த சொந்த பந்தங்கள் இந்த மகன் என்று சொல்லி அவனை அணைச்சி அவனை அன்பு செலுத்தினார்களோ அவர்களும் அவனை துரத்தினார்கள். ஒரு தனி அறையில் படுக்கையிலே கிடக்கிறான், ஒரு இருட்டு அறையிலே படுத்து கிடக்கிறான். அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க. சின்ன கதவுகளை திறந்து உள்ளே சாப்பாடை தள்ளி விட்டுட்டு, காலால் மிதித்து தள்ளி விட்டு, இல்லைன்னு ஒரு கையில் கம்பு வச்சு தள்ளி அந்த சாப்பாடை தள்ளி விட்டு கதவை பூட்டிடுவாங்க. இப்படி ஒரு சில வருடங்கள், ஒரு 7 வருடங்கள் அவன் குடும்ப வேதனையிலே, குடீரமான வேதனையிலே தனிமையாக படுத்து கிடந்தான். ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய படுக்கை அறைக்கு இறங்கி வந்தார். மகனே, நான் உன் மேல் அபிஷேகம் வைத்திருந்தேனே, மகனே, நான் உன் மேலே கிருபை வைத்திருந்தேனே, ஏன் என்னை விட்டு பின்தங்கி போனாய்? நான் உன்னுடைய ஊழியத்திலே உனக்கு நான் வருமானத்தை கொடுக்கவில்லையா? உன் மூலமாய் நான் அற்புதங்களை செய்யலையா? ஏன் இன்னைக்கு உன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போனாய்? சரி, ஏன் இன்னைக்கு துன்பப்படுத்தினாய்? ஏன் என்னுடைய வேதத்தை நீ வாசிக்கலை? ஏன் என்னுடைய வேதத்தை தியானிக்கலை? அவனோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசினார். அவன் அந்த அறையிலே அவனை அர்ப்பணித்தான். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய பாதத்திலே அவன் முகங்கூப்பரை விழுந்தான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த படுக்கையில் இருட்டு அறைக்குள்ள இயேசு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இயேசு போனார். மழை பிரசங்கம் பண்ணிவிட்டு இறங்கி வர்ற பொழுது ஒரு குஷ்டரோகி பார்த்து பணிந்து, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னானே. அவர் சொன்னார், அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி. பாருங்க, அந்த படுக்கை அறையில் நின்று கொண்டு அந்த வாலிபனை தொடுகிறார். அவனை தொட்ட உடனே பாருங்க, அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அபிஷேகத்தில் அனலாய் பற்றி எறிகிறான். அந்நிய பாஷையிலே பேசுகிறான், துதிக்கிறான், ஆராதிக்கிறான், சத்தம் போட்டு ஆண்டவரை கூப்பிடுகிறான், ஆராதிக்கிறான். நடந்தது என்று தெரியுமா? அவன் மேலிருந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இன்றைக்கு அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்காக வாராயக்கத்தோடு கூட இருக்கிறான். அவன் நிற்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கிறது. அவன் நிற்கிற இடத்துல அவன் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுதே நடக்க முடியாதவர்கள் நடந்து போகிறாருங்க. கேன்சர் கட்டிகள் மாறுகிறது. கல்லடுப்பு, கிட்னி பால்ட்டில் இருக்கிறவங்க, உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போன உறுப்புகள் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவனுடைய வார்த்தை மூலமாக சுகம் கிடைக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியிலே அவனை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவன் ஒரு நாள் என்னோடு கூட பேசினான். பிரதர், நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினேன். ஆனால் நான் ஆரம்பத்தில் ஊழியம் செய்யும்போது ஒரு 100 ரூபாய் வருமானம் இல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ லட்சக்கணக்கான ஜனங்கள் எனக்கு காணிக்க அனுப்புகிறாங்க என்று சொல்லி நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொன்னான். அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அற்புதத்தின் நிர்மலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துக்குள் இருக்கிற ஜனமே, நீ ஆண்டவரை பின்தங்கி போவாயானால், இயேசுவை நீ முன்மே விட்டு நீ விலகி போவாயானால், உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் இழந்து போவாய். நீ மட்டுமல்ல,
உன் சந்நிதிகள் பாதிக்கப்படும். உன் தலைமுறையாக இருக்கிற உன் பிள்ளைகள் பாதிக்கப்படும். இன்றைக்கு நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருந்து விலகி போயிருப்பாயா? நான் நல்லபடியாக ஆவியிலே நிரம்பி ஜெபித்தேன். ஆலயங்களிலே கூட்டத்திலே என்னுடைய தனிப்பட்ட ஜெப அறையிலே நான் அபிஷேகத்தில் நான் நிரம்பி ஜெபித்தேன். இப்பொழுதோ என் சரீரத்தில் பலவிதமான சுகர் பலனத்தினால, பல நோயினால் என்னால் ஜெபிக்க முடியலை. என்னால் ஆவியினால் நிரம்பி ஜெபிக்க முடியலை. வீடுகளில் துக்கத்தோடு கூட வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறாயோ? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த சீமோனுடைய வீட்டுக்கு போன இயேசு பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். உன்னை தொடுகிறார். நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி உன் மேல் வந்தது என்று சொல்லுகிறார். ஒரு நாட்களில் நான் பயங்கரமான ஒரு துன்மார்க்கனாய் காணப்பட்டேன். பாவங்களுக்குள்ளேயும் சாபத்துக்குள்ளேயும் கிடந்து போனேன். கெட்ட குமாரனுடைய சரித்திரத்தினுடைய பாவங்களை செய்து கொண்டிருந்தேன். பாவம், குடீரமான பாவம். ஆண்டவருக்கு விரோதமாக பேசுவேன். ஆலயத்துக்குள்ளே போய் தூசமான வார்த்தைகளை பேசுவேன். ஊழியக்காரர்களை தூசமாய் பேசுவேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிறவர்களே நான் அவர்களை துன்பப்படுத்துவேன். ஒரு நாள் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். என்னையும் அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தும் பொழுது அவருக்கு ஒரு நாளும் மன்னிப்பு இல்லைன்னு சொல்ல ஆவியானவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன். என்னை மன்னிங்க என்று சொல்ல நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபித்த பிள்ளைகளை தூசமான வார்த்தைகளை பேச நிலையில் அல்லவா? திருவந்து கொடுக்கிற சபையில் இருக்கிற போதகர்களே தூசமான வார்த்தைகளை பேசின அல்லவா? புனிதமான வஸ்திரத்தை உடுத்திருக்கிறவர்களே அவர்களை அசாட் பண்ணனே, தூசமாகி நினைத்தேனே. என்னை மன்னியும் என்று சொல்லி என்னுடைய ரட்சிப்பு நாட்களில் நான் ஜெபித்தேன். இன்று ஆண்டவர் ஊழியத்திலே எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது. எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆவியானவரை நான் துக்கப்படுத்தினாலும் ஆவியானவற்றை நான் மன்னிப்பு கேட்டேன். ஆவியானவர் என் மூலமாய் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி கடந்த நாட்களில் நான் ஒரு ஊழியத்துக்கு கடந்து போயிருந்தேன். பாருங்க, அதில் நான் இரவில் ஜெபத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சகோதரிக்கு பிறவியிலே காது கேட்காத ஒரு சகோதரி இருக்கிற ஒரு வாலிப சகோதரியே, இன்னைக்கு உன்னுடைய காதில் இருக்கிற அடைப்பு திறக்கப்படுகிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சொல்லும் பொழுது, பிறவியிலே இருந்த ஒரு வாலிப சகோதரிக்கு காது கேட்கப்பட்டது. அவள் 12ஆம் கிளாஸில் படித்து பரீட்சையில் இருக்கிறேன் என்று சொல்கிறாள். பிறவியிலே ஒரு காது கேட்காதவள் அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுதே அவளுக்கு சுகம் கிடைத்தது. அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. எல்லாரும் ஒரு கண்களை மூடி, அதுக்கு முன்பாக ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணியிலிருந்து 7 மணி வரை அந்த அற்புதத்தின் நேரம் நிகழ்ச்சி நடக்கிறது யோசுவா டிவி மூலமாக. அதில் பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள். யூடியூப்பிலையும் வருகிறது, பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானே இயேசு ஜீவ ஒப்ப ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்காக, மருத்துவ ஊழியங்களுக்காக, கிராம ஊழியங்களுக்காக, திருச்சபையின் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நல்லவராயிருக்கிறீர். உங்கள் அப்பா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே கடந்து போக நீர் கிருபை செய்யுங்க டாடி. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டேமே என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அனைவரும் இருக்கலாம். ஆண்டவரே இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்கள் வீடுகளில் இருப்பவார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு இல்லத்திலே கடந்து போய் அவர்களை அபிஷேகம் பண்ணி வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இப்படி நாம மகிமைப்படட்டும். தும்மரவாத நோயினால் நோயினால் வயிற்றுப்போக்கு நோயினால் அன்றே தலை வலினால் முட்டு வலினால் எலும்பு வலினால் அன்றே பலவிதமான என்னுடைய உறுப்புகள் இதய துடிப்பு என்னிடத்துல இல்லையே, இதய வேதனை இருக்கிறதுன்னு சொல்லி கலங்கிய வீடுகளில் இருக்கலாம். ஆண்டவரை கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். இந்த அற்புதத்தின் நேரம் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.